தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து, உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். இதை நட்டு வளர்த்தவர் தந்தையாம் இறைவனே. கனி தராத கிளைகளை அவர் வெட்டி விடுகின்றார். கனி தரும் கிளைகளை அவர் கழித்து மீண்டும் கனி தரும்படி அவற்றிற்கு வாழ்வளிக்கின்றார். அன்புமிக்க இறை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்து இருக்க வேண்டும். நாம் இறைவனோடு இணைந்திருந்து கனி தருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக இருக்கும். நாம் இறைவனோடு இல்லாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்கின்ற பொழுது அவர் நம்மை வெட்டி தள்ளி விடுவார். அதாவது நம்மிடமிருந்து அவர் தூர விலகி சென்று விடுவார். நாம் எப்பொழுதுமே அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம்மாலான உதவி செய்ய வேண்டும். ஜெபத்திலும் தபத்திலும் நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு நற்காரியங்கள் செய்வதன் மூலமாகவும் நல்ல செய்திகளை வாசிப்பதன் மூலமாகவும் நாம் அவரோடு இணைந்து இருக்க முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் இயேசுவோடு இணைந்திருந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.